வணக்கங்க, திஸ் இஸ் கோகுல் டேக். அதாவது ஆந்திர மாநிலத்துல இந்த ஜானவி பாப்பா காணாம போய் இன்னியோட 50 நாள் கழிஞ்சு போய்கிட்டு இருக்கு. பட் பாப்பா சம்பந்தப்பட்டு எந்த ஒரு டீட்டெயில்ஸும் எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்காமயே இருக்கு. பட் ஒரு சில விஷயங்கள் வந்து பயங்கர கான்ட்ரோவர்ஷியலா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. சோ இந்த விஷயம் ஒரு பக்கம் வந்து இந்த இந்த குழந்தை கேஸ்ல வந்து ஒரு பக்கம் பரவாயில்ல, இதையாச்சும் பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை வந்து பிறந்திருக்கு. அது என்னன்றதை பத்தி உங்களுக்கு வந்து போக போக சொல்லிடுறேன். முதல்ல இதை கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நம்ம ரிவைண்ட் பண்ணி பார்ப்போம். பாப்பா ஜூன் 6ஆம் தேதி வந்து காணாம போயிடுச்சு. காணாம போனோம்னா அவங்களுடைய பெற்றோர்கள், அவங்களுடைய உறவினர்கள் அந்த 40 ஏக்கர் பாமாயில் தோட்டத்துல வந்து ஃபுல்லா அலசி திரிஞ்சு தேடி திரிஞ்சு இருந்தாங்க. சோ அங்கேயே ஆல்மோஸ்ட் அவங்க வந்து சில நேரங்களை வந்து கடத்தி இருந்தாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட இந்த நியூஸை வந்து கொண்டு போயிருந்தாங்க. போலீஸ் வந்திருந்தாங்க. போலீஸ் வந்து நிறைய டீம்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ட்ரோன் கேமராஸா இருக்கட்டும், நிறைய ஸ்பெஷல் ஸ்குவாட் கொண்டு இருக்கக்கூடிய போலீஸா இருக்கட்டும், எல்லாருமே இறங்கி வந்து தேடினாங்க. பட் பாப்பா வந்து அங்க கிடைக்கவே இல்லை. பாப்பா சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய எந்த எவிடன்ஸுமே கிடைக்கவே இல்லை. நாய் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்ததுன்னா அதுல ஏதாச்சும் அப்டேட்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். நாய் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டும் வந்தது. நாய் நேச்சுரலா டீஹைட்ரேட் ஆயிதான் செத்துருக்கு. ஸோ நாய்க்கு யாரும் விஷம் வைக்கல, அதை யாரும் அடிச்சு கொள்ளல. அந்த பாப்பா கூட லாஸ்டா போயிருக்கக்கூடிய நாய்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, தானாதான் இறந்திருக்கு அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வரவே இந்த பாப்பாவுடைய கேஸ் வந்து பயங்கர மிஸ்டீரியஸ் கேஸாக பார்க்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஜஸ்ட் இந்த பாப்பா வெறும் மிஸ்ஸிங் கேஸ் மட்டும் இல்லாம இந்த பாப்பா சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய கேஸ் திஸ் இஸ் த மிஸ்டீரியஸ் கேஸாக பார்க்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. பிகாஸ் இந்த பாப்பாவுடைய இந்த கேஸ்ல வந்து எந்த ஒரு எவிடன்ஸுமே எந்த ஒரு தகவலுமே இப்போ வரைக்கும் இதுதான் அப்படின்ட்டு ஒரு தகவல் கிடைக்கலங்க. சோ கடைசியா அந்த சிசிடிவி காட்சியில பாப்பா வந்து அவங்களுடைய அப்பா பின்னாடி ஓடக்கூடிய அந்த காட்சிகள் வந்து பார்க்க முடியுது. அப்பா வேற எங்கேயோ ரொம்ப தூரத்துல போயிட்டு இருக்காரு. இந்த பாப்பா ஃபர்ஸ்ட் ஓடுது, அதுக்கப்புறம் நாய் ஓடுது, அதுக்கப்புறம் அந்த நாய் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகள் என்பது அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கோயில் கேமரால வந்து தென்பட்டு இருக்கு. அவ்வளவுதான். இதுதான் இதுல இருக்கக்கூடிய அபிஷியல் எவிடன்சஸே. இதை தாண்டி வேற எதுவுமே கிடையாதுங்க. எந்த ட்ரேசஸும் கிடையாது, எதுவுமே கிடையாது. சோ இதுதான் இங்க நிறைய பேரை வந்து ரொம்ப கவலைக்கு உட்படுத்தி விடுது. அவ்வளவு கஷ்டமா இருக்கு. பாப்பா சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய எந்த அப்டேட்ஸுமே கிடையாது. போலீஸ் வந்து நிறைய சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய பங்குக்கு. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 4500 சம்திங் அந்த பர்சன்ஸோடைய போன் கால்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டோம். அதுல ஒரு சஸ்பீஷியஸா ஒரு 17 மெம்பர்ஸை வந்து நாங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம். ஸோ பாப்பா சம்பந்தப்பட்டு எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல அப்படின்றதுதான் ஊர்ஜிதமாகுது கடைசியா எண்ட் ஆஃப் த டேல. ஸோ அது மட்டும் இல்லாம பாப்பாவை கண்டுபிடிச்சு தரக்கூடிய அந்த நபர்களுக்கு வந்து 1 lakh கேஷ் பிரைஸ் தர மாதிரி அவங்க வந்து போஸ்டர்ஸை வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த காக்கிநாடா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய டிஎஸ்பி இருக்காரு பாத்தீங்களா, அவர் என்ன சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி பாப்பாவை யாராச்சும் தெரியாம கொண்டு போயிருந்தீங்கன்னாவோ இல்ல வேணுமனே கிட்னாப் பண்ணியிருந்தீங்கன்னாவோ பாப்பாவை திருப்பி கொண்டு வந்து கொடுத்துடுங்க. இல்லையாச்சும் கொண்டு வந்து ஏதாவது ஒரு இடத்துல விட்டுட்டு இந்த இடத்துல பாப்பாவை விட்டுருக்கோம், வந்து பாப்பாவை வந்து எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிடுங்க. உங்க மேல கேஸ் எதுவும் ஃபைல் பண்ண மாட்டோம், நீங்க பாப்பாவை டைரக்டா கொடுத்துட்டு கூட 1 லட்ச ரூபாய் வாங்கிக்கோங்கயா அப்படின்ட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்டு இருந்தாரு. அதுவும் வேலைக்கு ஆகல. அதுக்கப்புறம் அந்த காக்கிநாடாவில் இருக்கக்கூடிய கலெக்டர் டைரக்டா வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு சில ஆறுதல்களை வந்து சொல்லி, அதுக்கப்புறம் இந்த மலைப்பகுதியில எங்களுக்கு வந்து டவுட்டா இருக்கு, இந்த முந்திரி பருப்பு பெருக்கக்கூடிய நபர்கள் மற்றும் வேற யாரோ அந்த மலைவாசிகள் அப்படின்ட்டு சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. அவங்க எல்லாம் அந்த பகுதியில வந்து வாழ்ந்துட்டு வராங்க. பாப்பா தனியா போயிருக்கிறத பார்த்து அவங்க தூக்கிட்டு போயிட்டு மலைப்பகுதியில வச்சிருக்கலாம், நாங்க திருப்பியும் ஒரு வாட்டி போயிட்டு மலைப்பகுதியில செக் பண்றோம் அப்படின்ட்டு போலீஸ், கலெக்டர் அவங்க எல்லாம் ஜஸ்ட் ஒரு 15 days முன்னாடி வந்து அவங்களுடைய அம்மா அப்பா ஜானவி பாப்பாவுடைய அம்மா அப்பாவை பார்த்துட்டு ஸோ அந்த மலைப்பகுதியில போயிட்டு தேடுதலை வந்து பண்ணாங்க. பட் நோ யூஸ். ஒண்ணுமே பண்ண முடியல. ட்ரோன் கேமரா வச்சு பாக்குறாங்க, மோப்பனாய் விட்டு பாக்குறாங்க, ஏகப்பட்டதை வந்து பண்றாங்க. கவர்மெண்டோடைய அந்த பார்வையும் இதுக்கு வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாம அப்போசிஷன்ல இருக்கக்கூடிய அவரு ஜெகன்மோகன் ரெட்டியும் இதற்கு வந்து கடுமையான கண்டனங்களை வந்து பதிவு பண்றாரு. பாப்பா காணாம போய் இத்தனை நாள் ஆகுது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன பாதுகாப்பு இருக்கு கவர்மெண்ட்ல மக்களுக்கு அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் வந்து அடுக்குறாங்க. அந்த பாப்பா காணாம போன ஜஸ்ட் சில டேஸ்லயே அந்த காக்கிநாடா டிஸ்ட்ரிக்ட் அந்த சிஹெச் அக்ரஹாரம் அப்படிங்கிற அந்த வில்லேஜ்ல இருக்கக்கூடிய அந்த பாப்பாவுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு ஹோம் மினிஸ்டர் இருப்பாங்க இல்லையா அவங்க ஊர்ல ஆந்திராவில், அந்த ஹோம் மினிஸ்டர் வந்து டைரக்டா வந்து பேசுறாங்க. இத்தனை பார்வைகள் பட்டிருக்கு, இத்தனை நகர்வுகள் போயிருக்கு, ஆனா என்ன எவிடன்ஸ் பார்க்கும்போது ஜீரோ, பூஜ்ஜியம். என்னங்க இது, இது வந்து என்னன்ட்டு சொல்றது இதுல? இது சுத்தமா போலீஸோடைய பேக்லாகா இல்ல பாப்பா அந்த அளவுக்கு கடத்தப்பட்டிருக்கலா தடயம் தெரியாத அளவுக்கு அப்படிங்கிற இந்த கேள்விகளை வந்து சாதாரண மக்களுக்கிடையே இந்த கேள்விகள் வந்து எழ தொடங்கி இருக்குது. 50 நாள் ஆயிடுச்சு, பாப்பா சம்மந்தப்பட்டு எந்த டீட்டெயில்ஸும் கிடையாது. கடத்தி இருக்காங்களா, பாப்பா வந்து வேற ஏதாச்சும் காட்டு மிருகங்கள் வந்து தின்னுடுச்சு அப்படின்ட்டு எந்த டீட்டெயில்ஸும் கிடையாது. ஸோ கிரைம் டீம்ன்ட்டு இதுல வந்து ஒரு டீம் இருக்குங்க போலீஸ் தரப்புல இருந்து. அந்த டீம் வந்து இந்த பாப்பா கேஸ்ல வந்து சில நபர்களை வந்து பிடிச்சு விசாரிச்சிருப்பதாகவும், ஆனா கிரைம் டீம் இப்போ வரைக்கும் அது சம்மந்தப்பட்டு எந்த ஒரு டீட்டெயில்ஸும் வெளியே சொல்லலையா. இவங்களை விசாரிச்சிருக்கோம், இவங்களை வந்து கிராஸ் செக் பண்ணிருக்கோம், எந்த டீட்டெயில்ஸும் சொல்ல.
ஸோ அப்போ இந்த கேஸ் வந்து உண்மையாவே ஒரு நலிவடைஞ்சு எப்படி சொல்றது, ஒரு மேம்போக்காக பார்க்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு இந்த கேள்வி எடுக்கிறது இல்லையா? அவங்க மீடியாக்கள் இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டா நம்ம கேள்விப்பட்டோம், அதாவது நந்தால் டிஸ்ட்ரிக்ட் நந்தியால, ஆமா, ஆந்திர பிரதேஷ்ல நந்தியால் டிஸ்ட்ரிக்ட் ஒண்ணு இருக்கு. அந்த நந்தியால் டிஸ்ட்ரிக்ட்ல பிரணவி அப்படிங்கிற ஒரு 4 வயசு பாப்பா காணாம போச்சுங்க. அந்த நந்தியால் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நகர், ஒய்எஸ்ஆர் நகர்ன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். நான் கூட கவர் பண்ணியிருந்தேன் அந்த கேஸ். அந்த பிரணவி பாப்பா காணாம போய் ஜஸ்ட் 10 ஹவர்ஸ்லயே அந்த பாப்பா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. 200க்கும் மேற்பட்டு இருக்கக்கூடிய போலீஸ் படை என்பது இறங்கியது. பாப்பா அந்த ஒய்எஸ்ஆர் நகர் அப்படிங்கிற அந்த நகர் பக்கத்துல இருக்கக்கூடிய வயல்வெளியில வந்து கதறி துடிச்சு அழுது கடைசியில அந்த பாப்பா வந்து அங்கேயே பட்டு தூங்கிச்சு. அந்த பாப்பாவை ஜஸ்ட் 10 ஹவர்ஸ்ல வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பாப்பாவை கண்டுபிடிச்சு தெரிஞ்ச போலீஸுக்கு ஏன் இந்த ஜானகி பாப்பாவை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற இந்த கேள்வியை காமன் மேன்ஸ் இந்த இடத்துல வந்து எழுப்ப தொடங்கிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து லிட்டரலா ஹோப் லாஸ் ஆயிடுச்சுங்க. யாருக்குமே நம்பிக்கை வந்து இல்லை இப்போ இந்த பாப்பா கேஸ்ல. ஏன்னா ஒரு எவிடன்ஸ், ஒரு அத்தன்டிக்கான டீட்டெயில், இதுதான் சஸ்பெக்ட் அப்படின்ட்டு எதையும் காமிக்கலன்னும் போது என்னங்க சொல்றது? இந்த பாப்பாவை நம்பி, ஐ மீன் இந்த பாப்பா சம்பந்தப்பட்டு ஏதாச்சும் ஒரு நல்ல டீட்டெயில்ஸ் கிடைச்சிடாதா, இந்த பாப்பா சம்பந்தப்பட்டு ஏதாச்சும் கிடைச்சிடாதா, அந்த பாப்பா திருப்பி கிடைச்சிடாதா கடவுளே அப்படின்ட்டு அவங்க கடவுளை பிரார்த்தனை பண்ணக்கூடிய அத்தனை மக்களுடைய நம்பிக்கையும் உடைஞ்சிருக்கு. அந்த மாதிரி தாங்க போய்கிட்டு இருக்கு. எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. ஸோ ஒரு பாப்பாவை 10 ஹவர்ல கண்டுபிடிச்சு தெரிஞ்சிருந்து இருக்கக்கூடிய அதே ஊர்ல இருக்கக்கூடிய, ஐ மீன் ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய வேறொரு போலீஸ் ஏன் இந்த ஜானகி பாப்பா கேஸ்ல மட்டும் பாப்பாவை 50 நாள் கழிச்சிட்டு இருக்காங்க, கடத்திக்கிட்டு இருக்காங்க, 50 நாள் கடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோடைய தாக்கம் என்னதான்? ஸோ அது மட்டும் இல்லாம அந்த பாப்பாவுடைய அம்மா அப்பா எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, கதறி தூச்சி அழுதுட்டு இருக்காங்க. லிட்ரலி ஹோப் லாஸுங்க. ஸோ இதுல இப்போ ஒரு பிரச்சனை என்ன எழுந்திருக்குன்னு பார்க்கும்போது ஒரு கான்ட்ரவர்சி, காக்கிநாடா டிஸ்ட்ரிக்ட்ல தொலைஞ்சு போன பாப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கு 50 நாள் ஆகுது. அதுவே நந்தியால் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய பிரணவி பாப்பாவை 10 ஹவர்ல கண்டுபிடிச்சாங்க. என்னையா இது அப்படின்ட்டு சில கேள்விகளை கேட்டு இப்போ சில வீடியோஸ் வந்திருக்கு அவங்களுடைய மீடியாக்கள் தரப்புல இருந்து. ஸோ கவர்மெண்ட் இதுல பெருசா கன்சிடர் பண்ணும், அவங்களுடைய கவர்மெண்ட் மேல அவங்க சரியா வேலை பார்க்கறாங்க, வேலை பார்க்கல, ஐ டோன்ட் நோ தட். பட் பெருசா மக்கள் அங்க இருக்கிறவங்க இந்த பாப்பா கேஸ் சம்பந்தப்பட்டு யாருமே பெருசா ப்ரெஷர் பில்ட் பண்ணல கவர்மெண்ட் மேல. அப்படி ஒருத்தர் 2 பேர் ப்ரெஷர் பில்ட் பண்ணாலும் அவங்களை எதிர்த்து பேசக்கூடிய ஈசல் குற்றங்கள் அதிகமா இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து கவர்மெண்ட் மேல குறை சொல்லணும்ன்றது வந்து நம்மளோட மோட்டிவ் கிடையாது. பாப்பா தொலைஞ்சு போயிருக்கு, அந்த தொலைஞ்சு போன பாப்பாவுடைய அந்த அந்த டீட்டெயில்ஸ் என்னதான் ஆச்சு, பாப்பா கிடைக்குமா கிடைக்காதா, என்ன கதை, போலீஸ்ன்ட்டு ஒண்ணு இருக்கு, ஏதாச்சும் சொல்லணும் இல்லையா? ஆமா உண்மையிலே கடத்தப்பட்டிருக்குப்பா, இல்ல காட்டு விலங்கு சாப்பிட்டுருப்பான்ட்டு ஏதாச்சும் சொல்லணும் இல்ல? ஒண்ணுமே இல்லாம பிளாங்கா இருக்காங்கன்னா 2026ல இருக்கோம், நம்ம பயங்கரமா வளர்ந்துட்டு வரோம், அடுத்த நாடுகளுக்கு இணையா பேசிக்கிட்டு இருக்கோம். பாப்பா தொலைஞ்சு போய் 50 நாள் ஆயிருக்கு. இதுக்கு என்ன ஆன்சர் பண்ண போறோம்? எனவே நண்பர்களே, இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு பண்ணுங்க. எப்பயும் சொல்றதுதான், சொல்றதுக்கு கூட கஷ்டமா இருக்கு. கடவுளே உனக்கு கண்ணு இருக்கா இல்லையா, தயவு செஞ்சு இந்த பாப்பாவை சீக்கிரமா மீட்டு கொடு அப்படிங்கிற இந்த பிரார்த்தனைகளை தான் எனக்கு நம்மளுடைய கடவுள் கிட்ட வந்து வைக்க முடியும். நான் வந்து உங்களை அடுத்த ஒரு வீடியோல பாக்குறேன். பாய் நண்பர்களே.